ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். காவேரியும் விஜயும் கோயிலுக்கு போயிருக்காங்க. அப்பன்னு பார்த்து கங்கா வந்து, மா, ஹவுஸ் ஓனர் வந்து வீட்டு வாடகை கேட்டாங்களா, நானே கொடுத்துருவேன், குமரன் மாமாவை கொடுக்க சொல்லியிருக்கேன், நீ வேற யார்கிட்டையும் காசு கேட்காதம்மா அப்படின்னு ரொம்ப கோவமாக சொல்கிறாங்க. கங்கா, இப்போல்லாம் நீ ரொம்ப மாறிட்ட கங்கா. காவேரி வீட்டுக்காரர் இங்கே வந்ததுலேருந்து நீ ரொம்ப தான் சிடுசிடுன்னு பேசுகிற. இப்போ எதுக்காக இவ்வளோ வீம்பா திரியிற? இப்போ என்ன, விஜய் தம்பி வாடகை கொடுத்துரும், அதனால உன் கௌரவம் குறைஞ்சிரும்னு நீ நினைக்கிறியா என்ன அப்படின்னு காவேரியோட அம்மா கேட்குறாங்க. மா, நீ எதுக்குமா அதெல்லாம் பேசிகிட்டு இருக்க? குமரம்னாமா வீட்டு வாடகை கொடுப்பாரு. சரிடி, நான் எதுவும் பேசலை, நீ என்னமோ நினச்சி செய்கிற செய். காவேரி அப்படிப்பட்ட ஆள் இல்லடி, அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு காவேரியோட அம்மா சொல்லிட்டு போயிடுறாங்க. கங்கா குமரனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஏங்க, இன்னைக்கு தான் வாடகை கொடுக்கறதுக்கு கடைசி நாள், எப்போ வருவீங்க அப்படின்னு கங்கா கேட்ட உடனே குமரன் சொல்றாரு, டெலிவரி இருக்குது கங்கா, அதை கொடுத்து முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் நான் வந்துடுவேன் அப்படின்னு குமரன் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பார்த்தா காவேரியும் விஜயும் வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. காவேரி அவங்க அம்மா கிட்ட போய், மா, வீட்டு வாடகை போய் கொடுத்துட்டு வந்துடுறேம்மா, மாமி வரும்போதே கேட்டாங்க அப்படின்னு காவேரி சொன்ன உடனே கங்கா வேகமாக வந்து, இங்கே பாரு, நீ ஒன்றும் வீட்டு வாடகை கொடுக்கக்கூடாது, அதெல்லாம் நாங்களே கொடுத்துக்குருவோம். ஏன் நீ வீட்டு வாடகையை கொடுத்துட்டு ஓம் புருஷன்தான் பணக்காரன்னு சொல்லி பெருமை பீத்திக்கலான்னு நினைக்காத. குமரன் மாமாவும் சம்பாதிக்க தான் செய்கிறாரு, நாங்களும் நல்ல வசதியாக தான் இருக்கிறோம், எங்களாலேயும் வீட்டு வாடகை கொடுக்க முடியும் அப்படின்னு கங்கா கோவமாக பேசுகிறாங்க. ஐயோ, என்னக்கா ஏன் இப்படிலாம் பேசுகிற? மாமி கேட்டாங்க, அதனால விஜய் கொடுக்க சொன்னார். ஏய், விஜயால் எப்படி கொடுக்க முடியும்? குமரன் மாமா கொஞ்ச நேரத்தில் வரேன்னு சொல்லிட்டாரு, அவர் வந்த உடனே கொடுத்துருவாரு. வெட்டியா 2 வீட்டுக்கு வாடகை கொடுக்க வேண்டியதாக கிடக்குது அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. அக்கா, நீ ரொம்ப கோவப்படாதக்கா, இந்த வீட்டு வாடகை வேணா நீ கொடுத்துரு, விஜய் இருக்கிற வீட்டு வாடகையை விஜயே கொடுத்துருவாரு. நீ எதுக்காகக்கா விஜய்க்கெல்லாம் வாடகை கொடுக்கணும்? அதுவும் போக சாப்பாட்டு செலவுக்காக அரிசி, பருப்பு, மளிகை ஜாமான் எல்லாமே விஜய் வாங்கிட்டு வந்துட்டாரு. விஜய் ஒன்றும் காசே இல்லாமல் வீட்டிலேருந்து வரல. அதுவும் போக வேலைக்கு தேடிக்கிட்டு இருக்காரு. நிறைய இடத்துல அப்ளிகேஷன் போட்டிருக்காராம். இவர் நிறைய படிச்சிருக்கிறதுனால இந்த வேலைக்கு தகுதிக்கு மீறின படிப்பு அப்படின்னு வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. விஜய்க்கு சீக்கிரமாக வேலை கிடச்சிரும், நீ ஒன்றும் கஷ்டப்படாதக்கா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. காவேரியோட அம்மா, ஏய், மாப்பிள்ளைய வேலைக்கு போக சொல்லியிருக்கியா? அப்படின்னா அவர் பிஸ்னஸ்ஸு அதை போய் பார்க்க மாட்டாரா அப்படின்னு கேட்கும்போது கங்கா உடனே, மா, எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு தானே வந்துட்டாரு, அப்புறம் எப்படி அவரால் அந்த கம்பெனிக்கு போக முடியும் அப்படின்னு கங்கா சொன்னோன்னே காவேரி தான் பஸ்ஸிலேருந்து அவ்வளவு பணத்தை எடுத்து நீட்டுறாங்க. இந்த பாத்தியாக்கா, அவரோட பேங்க் கார்டு, அதுலேருந்து தான் பணத்தை எடுத்துகிட்டு வந்தார். வீட்டு வாடகை கொடுத்துட்டு அப்புறம் என்னோட மெடிசன் செலவுக்காக இந்த காசை வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அவர் ஒன்றும் பணமே இல்லாமல் வரல, அவர் உழைப்பில் அவ்வளோ பெரிய பங்களாவே இருக்குது, 1000 பேர் வேலை செய்கிற ஒரு கம்பெனியை வச்சு நடத்தினவர் அவர். அவர் எதுவும் இல்லாதவர் இல்லை. வேணான்னு ரோஷத்தில் எனக்காக, நல்லா கேட்டுக்கக்கா, எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்திருக்காரு. அவரை ஒரு வார்த்தை அவமரியாதையை நீ பேசுனேன்னு வை, அப்புறம் வேற காவேரியை நீ பார்ப்ப, இதுதான்க்கா உனக்கு லாஸ்ட்டு அப்படின்னு காவேரி சொல்லிட்டு கோவத்தோட போயிடுறாங்க. காவேரியோட அம்மா, ஏ கங்கா, ஏன் நீ இப்படி மாறிட்ட? எதுக்கு இப்படி காவேரிகிட்ட பேசுகிற? காவேரி பாவம், கல்யாணம் ஆகி வயிற்றுல பிள்ளையோட நான் சொன்னேன்னு ஒரு வார்த்தைக்காக கட்டின புருஷனை விட்டுட்டு நம்ம குடும்பம்னு நினச்சி இங்கே வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா. அவளை பார்த்தாடி நீ இப்படி பேசுகிற? இருந்தாலும் இது நியாயமே இல்லை கங்கா அப்படின்னு சொல்லி காவேரியோட அம்மா காவேரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம்மா, உனக்கு எப்போவுமே காவேரி தான் ஸ்பெஷலு, அவளை மட்டும்தான் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுற. இந்தா குமரன் மாமா வருஷம் பூரா நம்ம வீட்டில் தான் இருக்காரு, நம்ம வீட்டுக்காக தான் உழைச்சி கொட்டுறாரு, மாடா தேய்றாரு, நீ ஏவன வேலையெல்லாம் பார்க்குறாரு. எப்பவாவது விஜய்க்கு கொடுக்குற மாதிரி ஒரு மரியாதை கொடுத்துருப்பியா? எப்பவாவது வாங்க மருமகனேன்னு கேட்டிருப்பியா? குமரன் வரட்டும் கடைக்கு போ சொல்லு, குமரன் வரட்டும் அங்கே போ சொல்லுன்னு பேரை சொல்லிக்கிட்டு இருக்க. மருமையன்னு என்னைக்காவது மரியாதை கொடுத்ததுண்டா? விஜய்க்கு மட்டும் அவ்வளவு மரியாதை இல்லைம்மா, நான் தெரியாம தான் கேட்குறேன், உன் வயிற்றுல தானே என்னையும் பெத்த, காவேரிக்கு மட்டும் என்ன அவ்வளோ ஸ்பெஷலு அப்படின்னு கங்கா கோவமாக பேசுகிறாங்க. இது எல்லாத்தையும் காவேரி கேட்டுட்டு வேகமாக போய், விஜய், நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம் விஜய். ஏன் காவேரி,
நாம் தனியாக தானே இருக்கிறோம். இந்த பொசிஷனில் இருக்கும்போது உனக்கு என்ன பிரச்சனை? உங்கள் அக்காவுக்கு எந்த கஷ்டமும் வராது. அதுவும் போக இப்போ நம்ம வீட்டிலேருந்து கிளம்புனா நல்லாவா இருக்கும் அப்படின்னு விஜய் கேட்குறாரு. காவேரி உடனே, இப்போ நம்ம இந்த வீட்டிலேருந்து கிளம்புறதாங்க நம்மளுக்கு மரியாதை. வாங்க போகலாம். இதுக்கு மேலேயும் ஏச்சும் பேச்சும் கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம். இத்தனை நாள் சாப்பிட்டதுக்கான செலவெல்லாம் கொடுத்தாச்சு. இனிமே நம்மளுக்கு ஆகிற செலவை நாம் பார்த்துக்குருவோம். அதை நம்ம தூரமாக இருந்தே பார்த்துக்கலாங்க. வாங்க போகலாம் அப்படின்னு காவேரி விஜய் கையை பிடிச்சி கூப்பிடுறாங்க. விஜயும், நீ என்ன சொல்கிறியோ நான் அதை கேட்குறேன். உனக்காகத்தான் என் வீடு, என் தாத்தா பாட்டி, என் கம்பெனி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன். நீ கூப்பிட்டா உங்கள் அம்மா வீட்டை விட்டுட்டு நான் வருவேன். எனக்கு நீ தான் காவேரி முக்கியம் அப்படின்னு விஜய் சொல்லிக்கிட்டு பேக் எடுத்துட்டு விஜயும் காவேரியும் கிளம்புறாங்க. இப்படி தான் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.